இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இடம்பெறாத சொல் எது? விடை முடியாட்சி. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் ஜனநாயகம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற மதிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவில் வாக்கு உரிமை பெற குறைந்தபட்ச வயது எது? விடை 18. இது ஜனநாயகத்தின் மக்களின் பங்கேற்பை உறுதி செய்கிறது. சமத்துவ உரிமை இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளது? விடை அடிப்படை உரிமைகள். இது சாதி, மதம், பாலினம் போன்ற அடிப்படையில் பாகுபாடு செய்யக்கூடாது என்பதை கற்பிக்கிறது. இந்தியாவில் சட்டங்களை உருவாக்கும் அமைப்பு எது? விடை சட்டமன்றம். மக்கள் பிரதிநிதிகள் இணைந்து சட்டங்களை உருவாக்கும் அமைப்பே சட்டமன்றம் ஆகும். அகிம்சை கொள்கையை உலகளவில் பரப்பியவர் யார்? விடை காந்திஜி. மகாத்மா காந்தி அகிம்சை மற்றும் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு சுதந்திர போராட்டத்தை நடத்தினார். இந்தியாவின் தேசிய சின்னத்தில் காணப்படும் விலங்கு எது? விடை சிங்கம். சார்நாத் அசோக தூணில் உள்ள சிங்க சின்னமே இந்தியாவின் தேசிய சின்னமாகும். இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அலகு எது? விடை கிராம பஞ்சாயத்து. கிராம மக்களின் தேவைகளை நேரடியாக கவனிக்கும் அமைப்பே கிராம பஞ்சாயத்து ஆகும். இந்தியாவின் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தில் எத்தனை அச்சுகள் உள்ளன? விடை 24. இது தொடர்ந்து முன்னேற்றம் மற்றும் ஒழுக்கத்தை குறிக்கிறது என்பதை மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்தியாவில் தேர்தல்களை நடத்தும் அமைப்பு எது? விடை தேர்தல் ஆணையம். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்த தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்கிறது. இந்தியாவில் அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? விடை குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பின் படி அவசர நிலையை குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறார். ஆனால் இது மத்திய அமைச்சரவை ஆலோசனை அடிப்படையில் நடைபெறுகிறது. இந்தியாவில் மாநிலத்தின் நிர்வாக தலைவர் யார்? விடை முதல்வர். மாநில நிர்வாகத்தை நடத்தும் பொறுப்பு முதல்வருக்கே உள்ளது. நாடாளுமன்றத்தின் மேலவை எது? விடை மாநிலங்களவை. மாநிலங்களவை இந்தியாவின் மேலவையாகும். இது மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்கிறது. மக்களவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? விடை நேரடி தேர்தல். மக்களவை உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறார்கள். இது ஜனநாயகத்தின் முக்கிய அம்சமாகும். இந்தியாவின் உயர்ந்த நீதிமன்றம் எது? விடை உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் நாட்டின் உயர்ந்த நீதித்துறை அமைப்பாகும். இது அரசியலமைப்பை பாதுகாக்கும் பொறுப்பை வகிக்கிறது. அடிப்படை கடமைகள் இந்திய குடிமக்களுக்கு என்ன கற்கின்றன? விடை பொறுப்புணர்வு. ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் மீது பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படை கடமைகள் உணர்த்துகின்றன. இந்தியாவில் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது? விடை 1951 முதல் 52 வரை. இது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலாகும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை எந்த உரிமையுடன் தொடர்புடையது? விடை சமத்துவ உரிமை. எந்த குடிமகனுடன் சட்டத்தின் முன் உயர்ந்தோ தாழ்ந்தோ இல்லை என்பதை இந்த உரிமை விளக்குகிறது.
இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட காரணம் இது. விடை: அரசியல் பங்கேற்பு அதிகரித்தல். பெண்களும் நிர்வாகத்தில் பங்கேற்க வேண்டும் என்பர் நோக்கில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. சுதந்திரம் என்பதை எதை குறிக்கிறது? விடை: உரிமையுடன் செயல்படுதல். ஜனநாயகத்தில் மக்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமை பெறுகின்றனர். இந்தியாவில் குடியரசு தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? விடை: அரசியலமைப்பு அமலுக்கு வந்த நாள். ஜனவரி 26, 1950 ஆண்டு அன்று அரசியலமைப்பு அமலுக்கு வந்ததால் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் அமைப்பு எது? விடை: காவல்துறை. சமூக அமைதியை பாதுகாக்க காவல்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதசார்பின்மை என்றால் என்ன? விடை: அனைத்து மதங்களையும் சமமாக மதித்தல். இந்தியா மதசார்பற்ற நாடாகும். அனைத்து மதங்களுக்கும் சம மரியாதை வழங்கப்படுகிறது. இந்தியாவில் கல்வி உரிமை எந்த வயது குழந்தைகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது? விடை: 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது. இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவது எது? விடை: ஒற்றுமை. பல மொழிகள் மதங்கள் இருந்தாலும் இந்தியர்கள் ஒற்றுமையாக வாழ்வதே தேசிய ஒருமைப்பாட்டின் அடிப்படையாகும். இந்தியாவில் நீதித்துறையின் முக்கிய பணி எது? விடை: நீதியை வழங்குதல். நீதித்துறை மக்களின் உரிமைகளை பாதுகாத்து நியாயத்தை வழங்குகிறது. கிராம சபையில் யார் உறுப்பினர்களாக இருப்பார்கள்? விடை: அந்த கிராமத்தின் வாக்காளர்கள். கிராமத்தில் வாக்குரிமை பெற்ற அனைவரும் கிராம சபை உறுப்பினர்களாக இருப்பார்கள். இது மக்களாட்சியின் அடிப்படை வடிவமாகும். ஒற்றுமையே பலம் என்ற கருத்து எதை வலியுறுத்துகிறது? விடை: கூட்டுப்பணி. மக்கள் இணைந்து செயல்பட்டால் பெரிய சாதனைகளை அடைய முடியும் என்பதை இந்த கருத்து கற்பிக்கிறது. இந்தியாவில் சட்டங்களை விளக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? விடை: நீதித்துறை. நீதிமன்றங்கள் சட்டங்களை சரியாக விளக்கி நடைமுறைப்படுத்துகின்றன. இந்திய ஜனநாயகத்தின் முக்கிய அம்சம் எது? விடை: மக்கள் ஆட்சி. ஜனநாயகத்தில் மக்கள்தான் அரசை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதனால் மக்கள் ஆட்சி நிலைப்படுத்தப்படுகிறது. சமூக நீதி என்பதன் நோக்கம் என்ன? விடை: அனைவருக்கும் சம வாய்ப்பு. சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் சம உரிமை மற்றும் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதே சமூக நீதி ஆகும். இந்தியாவில் பொதுமக்களின் குறைகளை தெரிவிக்கும் உரிமை எதன் ஒரு பகுதியாகும்? விடை: கருத்துரிமை. ஜனநாயக நாட்டில் மக்கள் தங்கள் கருத்துக்களையும் குறைகளையும் சுதந்திரமாக தெரிவிக்க முடியும். இது கருத்துரிமையின் முக்கிய அம்சமாகும். இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு மிக முக்கியமானது எது? விடை: சகிப்புத்தன்மை. பல்வேறு மதம், மொழி, பண்பாடு கொண்ட மக்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பதே தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துகிறது. அரசியலமைப்பு என்றால் என்ன? விடை: நாட்டின் அடிப்படை சட்டம். ஒரு நாட்டின் ஆட்சி எப்படி நடைபெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உயர்ந்த சட்டமே அரசியலமைப்பு ஆகும். இந்தியாவில் வரி வசூலிக்கும் முக்கிய நோக்கம் என்ன? விடை: மக்கள் நலத்திட்டங்கள். அரசு வசூலிக்கும் வரி மூலம் சாலை, பள்ளி, மருத்துவம் போன்ற பொது சேவைகள் வழங்கப்படுகின்றன.
இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்வதன் நோக்கம் என்ன? விடை குழந்தைகளின் கல்வி மற்றும் பாதுகாப்பு. குழந்தைகள் பள்ளிக்கு சென்று நல்ல கல்வி பெற வேண்டும் என்பதற்காக குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யப்பட்டுள்ளது. வாக்குரிமை ஜனநாயகத்தில் எதை உறுதி செய்கிறது? விடை மக்களின் பங்கேற்பை. மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஆட்சியில் பங்கேற்கிறார்கள். இந்தியாவில் நீதிபதிகள் ஏன் முக்கியமானவர்கள்? விடை நீதியை பாதுகாக்க. நீதிபதிகள் சட்டத்தின் அடிப்படையில் நியாயமான தீர்ப்புகளை வழங்குகிறார்கள். சமூகத்தில் ஒற்றுமையை வளர்க்க உதவும் மதிப்பு எது? விடை சகோதரத்துவம். அனைவரும் சகோதர உணர்வுடன் வாழ வேண்டும் என்பதே சகோதரத்துவத்தின் நோக்கமாகும். இந்தியாவில் ஊரக வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் எது? விடை கல்வி மற்றும் சாலை வசதி. கிராமங்களில் கல்வி, போக்குவரத்து மற்றும் அடிப்படை வசதிகள் வளர்ச்சியை அதிகரிக்கின்றன. சமத்துவம் என்ற கருத்து என்ன கற்பிக்கிறது? விடை அனைவருக்கும் சமம். எந்த மனிதனும் பிறப்பால் உயர்ந்தோ தாழ்ந்தோ அல்ல என்பதை சமத்துவம் உணர்த்துகிறது. இந்தியாவில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது யாருடைய கடமை? விடை அனைத்து குடிமக்களும். மரம் நடுதல், நீர் பாதுகாத்தல் போன்ற செயல்களில் அனைவரும் பங்கேற்க வேண்டும். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியின் பங்கு என்ன? விடை அரசை கண்காணித்து மக்களின் நலனை பாதுகாத்தல். எதிர்க்கட்சி அரசின் செயல்பாடுகளை பரிசோதித்து குறைகளை சுட்டிக்காட்டுகிறது. இந்தியாவில் ஊடகங்கள் ஏன் முக்கியம்? விடை தகவல் பரப்புதல் மற்றும் விழிப்புணர்வு. ஊடகங்கள் மக்களுக்கு செய்திகள் மற்றும் சமூக விழிப்புணர்வை வழங்குகின்றன. கல்வி சமூக மாற்றத்திற்கு எவ்வாறு உதவுகிறது? விடை அறிவு மற்றும் விழிப்புணர்வை வளர்க்கிறது. கல்வி மனிதர்களின் சிந்தனையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துகிறது. இந்தியாவில் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறை எது? விடை தேர்தல். தேர்தல் மூலம் மக்கள் தங்கள் விருப்பமான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அடிப்படை உரிமைகள் ஏன் வழங்கப்பட்டுள்ளன? விடை குடிமக்களின் சுதந்திரத்தை பாதுகாக்க. ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பும் வாழ வேண்டும் என்பதற்காக அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. சமூகத்தில் பாகுபாடு ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் எது? விடை அறியாமை. சாதி, மதம், பாலினம் போன்ற அடிப்படையில் பிறரை தாழ்வாக எண்ணுவது அறியாமையின் விளைவாகும். இந்தியாவில் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க பள்ளிகள் எவ்வாறு உதவுகின்றன? விடை ஒற்றுமை மற்றும் சமத்துவத்தை கற்பித்து. பள்ளிகள் மாணவர்களுக்கு நல்ல குடிமகன் பண்புகளையும் ஒற்றுமையும் கற்பிக்கின்றன. பொது சொத்து என்பதற்கு உதாரணம் எது? விடை அரசு பள்ளி. பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தும் சொத்துக்கள் பொது சொத்துக்கள் எனப்படுகின்றன. இந்தியாவில் குடிமகனின் முக்கிய கடமை எது? விடை சட்டத்தை மதித்தல். ஒரு நல்ல குடிமகன் நாட்டின் சட்டங்களையும் விதிகளையும் மதித்து நடக்க வேண்டும்.